சொல்லு ஜானு. என்ன டிரைவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? சிபி, பிரச்சனை பண்ணாத. இங்க உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா கிளம்பி வா. கிளம்பி வரதா? நோ சான்ஸ் ஜானு. சிபி, ஜானு, இந்த ஒரு விஷயத்துக்கு உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னா, எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு எனக்கு தினம் தினம் எவ்வளவு டென்ஷனா இருக்கும். இதுக்கு மேல என்னால எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்க முடியாது ஜானு. ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். நான் லண்டன் கிளம்புறேன். சிபி, நீ மட்டும் இங்க வரல. என்ன ஜானு மிரட்டுறியா? வரலன்னா என்ன பண்ணுவ? உன்னோட சொத்தெல்லாம் வேற யாருக்காவது எழுதி வைப்பியா? தாராளமா எழுதி வச்சுக்கோ. அப்புறம் வேற என்ன செய்வ? என்ன வீட்டுல சேர்த்துக்க மாட்டியா? சேர்த்துக்க வேணாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் தான் திரும்பி வர போறது இல்லையே. எனக்கு உன் சொத்தும் வேணாம், இந்த குடும்பமும் வேணாம். ஐயோ, என்ன சொத்து வேண்டாம்னு சொல்றான். ஜானு, இனிமே எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழ போறேன். பணத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சம்பாதிச்சுப்பேன். இப்ப எனக்கு ஃப்ரீடம் தான் பெருசு. பாய். பாஸ் ஆகும். என்னத்த சொல்றான்? நல்லா இருந்த பையனை இப்படி ஊரை விட்டு ஓட வச்சிட்டீங்களே, மறுபடியும் அவன் எப்படி திரும்ப வருவான்? என்ன ஜனமா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா? முகூர்த்த நேரம் வேற முடிய போகுதே. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, வந்துருவாங்க. நான் தான் சொன்னேன்ல கட்டாயம் கல்யாணம்னு. மாப்பிள்ளை வர்றது டவுட் தான். இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே. முதலே தெரிஞ்சிருந்தா கையோட இங்க இழுத்துட்டு வந்திருக்கலாம் அத்தை. இப்ப என்னத்த பண்றது? குடும்பமே வேணான்னு சொல்றானே அத்தை. மீனா, அவன் தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணிருக்கான். அவனை நம்மளால கூட்டிட்டு வர முடியாது. அதுக்காக அப்படியே போன விட்டுற முடியுமானே? வேற என்ன பண்ண சொல்ற? சிபி சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் போன்ல தெளிவா சொல்லிட்டேன்ல, தெரிஞ்சுதானே வந்திருக்க. சொன்னதே திரும்பலாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. நான் ஃபாரின் கிளம்புறேன். சிபி சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஜனாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. வாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னை விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா போறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் ஹாப்பியா இருப்பேன். இத்தனை நாள் ஜானுக்கா தான் பாத்துட்டு இருந்தேன். ஜானுவே ஏன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்காதப்போ நான் எதுக்கு அவங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கணும்? சிபி சார், புரிஞ்சுக்கோங்க. ஜனாமா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. வாங்க போலாம். ஏய், அவர் தான் வரலன்னு சொல்றாருல்ல, எதுக்கு கம்பல் பண்ற? அது எங்க ஃபேமிலி பிரச்சனை. நீ குறுக்க வர வேலை வச்சுக்காத. விடு. அவ என்ன கத்துனாலும் நான் அங்க போறது கிடையாது. அவனால என்ன பண்ண முடியும்? சிபி சார், ப்ளீஸ். நல்லா கெஞ்சு தமிழ். நீ கெஞ்சுறத பார்த்து என் மனசு அப்படியே கரையணும். கெஞ்சு கெஞ்சு. சிபி சார், என் மேல கோவம் இருந்தா என் கூட சண்டை போடுங்க, திட்டுங்க. இப்படி மொத்தமா ஃபேமிலியே வேண்டான்னு விட்டுட்டு போறது தப்பு சிபி சார். உங்க அம்மா, அனு, ஜனாமா, உங்க தங்கச்சி, அப்பா எல்லாரையும் விட்டுட்டு. இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என் மனசு கரை வைக்க முடியாதுன்னு தெரியும்ல. எதுக்கு ட்ரை பண்ற? இந்த பார், நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். இனியும் உன் டிராமாவை நான் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. போ போ, சீக்கிரமே தாலியை கழட்டி வச்சுட்டு முடிஞ்சா ஒரு லைஃப் அமைச்சுக்கோ. இல்லையா இப்படியே காலத்துக்கும் ஹாப்பியா சிங்கிளா இருந்துரும். அது ஓ விருப்பம்.
எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. யோர் லைஃப் யோர் சாய்ஸ். என்ன கண்ணு வேர்க்குதா? ஓ, அழுகணும் தோணுதா? அழு அழு. நீ அழுதாலும் நான் திரும்பி வரமாட்டேன். அப்போ வரமாட்டீங்க நீங்க. அதான் சொல்லிட்டேனே, எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது? சரி போங்க. பேபி கிளம்பலாம். போ போங்க. கொடுங்க. சார், உங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். உங்க 2 பேரோட பாஸ்போர்ட்டும் பிளாக்ல இருக்கு. எப்படி நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க இந்தியாவை தாண்டி எங்கேயும் போக முடியாது. சார், என் மேல எந்த கேஸும் இல்லையே. இல்ல சார், யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்க இன்னொரு தடவை. செக் பண்ணியாச்சு. என்ன சார், தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு பாக்குறீங்களா? சிபி சார், சாம், சிபி சாரை விட எனக்கு தானே மாசா இருக்கு. உண்மையை சொல்லு.